அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர். இப்போ 100 படங்கள் 99வது படம் போயிட்டு இருக்குது. அடுத்தது 100வது படம் நம்ம படம் தான் பண்ணுறோம். சூப்பர். அதே படத்தை பண்ணுறோம். படம் முதல் நாள் பார்த்துட்டாங்க, யாருக்கும் பிடிக்கலையா பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு சரியாக தெரில. அடுத்த நாள் காலையில் சார் படம் பார்க்குறேன். பார்த்து முடிச்சுட்டு அவர் ஆஃபீஸ் போயிட்டார். நான் நேராக உள்ளே போயிட்டு வணக்கம் சார் எப்படி இருந்தது அப்படின்னோடனே, புஸ்தகத்தில் என்ன எழுதி இருந்ததோ அது அப்படியே உன் படத்தில் இருக்குதுயா, நான் இதுக்கு முன்னாடி அப்படி பார்த்ததில்லை அப்படின்னாரு. அங்கே தான் வந்து அதாவது ஒரு ஹீரோ இவங்களை வந்து நடிக்க வச்சிட்டோம், பட் ஆனால் அது எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்க? நிச்சயமா 2 படங்களில் எனக்கு அது இருந்தது. கிளாப்ஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 90% கிளாப்ஸ் இருக்கும் தியேட்டரில். நீ வருவாயின்னு கூட அப்படி தான் இருந்தது. ஆஃப்டர் தட் நான் அப்படி ஒரு படத்தில் பார்க்கும் பொழுது என்னவோ குறையுது, இந்த இடத்துல அடிச்சிருக்கணும் கிளாப்ஸ், ஏன் அடிக்க மாட்டேன்? பொண்ணுங்கிற ஒரு வீட்டுக்கு விளக்கேற்ற போகிறவ தானே, ஏன் வீட்டுக்கு விளக்கேற்ற வரையான்னு கேட்டதால் என்ன தப்பு? ஷூட்டிங்க்கு போயிட்டு கொடுக்குற பழரசத்தை குடிக்கிற அந்த சினிமா நிலைக்கு என்ன தெரியும்? அந்த பழத்தை விதை போட்டு உரம் போட்டு மரமாக்கி அதுலேருந்து பறிக்கிற ஒரு விவசாயி அவ்வளோ கேவலமாக போயிட்டானா, நாம சேத்துல கால் வச்சாதாண்டா ஊரில் இருக்கிற எவனும் சோத்துல கை வைக்க முடியும் அப்படின்னு சும்மா அட்டி பின்னுவாங்க. விக்ரமன் சார் படங்களில் தான் அது இருக்கும். ஒரு பாட்டு வந்து அப்படியே நம்மளோட லைஃபோட ட்ராவல் பண்ணும். எல்லா பாடுமே இப்போ எங்கேயோ என்னோட கிராமத்தில் இருக்கிற ஒரு மனிதர் வச்சிருப்பார் ரிங்டோனில், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படி. சௌத்ரி சாருக்கு கதை சொல்லும்போது அவர் வழுக்கையை பார்த்துட்டே சொல்லுவேன், அமெரிக்காவில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க, காதலில் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு தான் இந்த மாதிரி வழுக்கு விழும்னு. இது அஜித் பேசுகிற டைலாக். இதை நான் சௌத்ரி சாரை பார்த்துட்டே சொல்லுவேன், அவரும் ரசிச்சுட்டே போவார். விஜய் அதுக்கு முன்னால் நீங்கள் அவருடைய விக்கிபீடியாவில் போனால் கூட நீ வருவாயினா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும். பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருக்கிறேன், அது பாட்டு அவருக்கு அது கிட்டத்தட்ட முதல் பாட்டு தான். முதல்ல ஒரு கதை ரெடி பண்ண பெரிய ப்ராஜெக்டாக வரக்கூடிய ஒரு படமாக இருந்தது. சரியான ஆர்டிஸ்ட் அதுக்குள்ளே உட்காரும் பொழுது பண்ணுவோம். தனுஷ் சார் உட்கார்ந்தாருன்னா பண்ணலாம். ராஜகுமாரன் சார் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் அப்படின்னு. வணக்கம் சார். வணக்கம்மா. நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல. நிறைய விஷயம் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட ஃபிலிம் கெரியர் இருக்குல்ல, அது எங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டில் இருக்குது. எப்போ ஸ்டார்ட் ஆனுச்சு, எப்படி வந்தது, நீங்கள் எப்படி இதை ஆரம்பிச்சிங்க, எதனால வந்து அந்த ஃபிலிம் கெரியரை சூஸ் பண்ணீங்க அப்படின்றது இருக்குல்ல சார். எப்படி ஸ்டார்ட் ஆனுச்சு முதல்ல இந்த ஃபிலிம்குள்ளே வரணும், டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்றதுலாம்? நல்ல கேள்விதான். Cloud 7 சினிமா வியூவர்ஸ் அனைவருக்கும் உங்கள் ராஜகுமாரன் அன்புடன். உங்களுக்கு நீங்கள் என்னவா ஆகிறீங்க அப்படிங்கிறது ஏற்கனவே உங்கள் தலையில் எழுதியிருக்கும். நீங்கள் அதுதான் ஆவீங்க. பெரும்பாலும் அதுதான் நடக்கும். ஆக்சிடெண்டலாக கொஞ்சம் முன்ன பின்ன மாறி நடக்கலாம் ஒரு சிலருக்கு. இது எல்லாமே நீங்கள் சின்ன வயசில் விளையாட்டு குழந்தையாக விளையாடும் பொழுது, ஸ்ட்ரீட்டில் விளையாடும் பொழுது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்களோ அதைத்தான் நீங்கள் கடைசி வரைக்கும் பண்ணுவீங்க. இதுதான் லைஃப்பில் இருக்கிற ஒரு விஷயம். இதை நீங்கள் இப்போ அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், இல்லை விளையாடும்போது கூட அவன்லாம் வேறு ஏதோ விளையாடுவான், நான் பிக்சர் எடுத்து படம் போட்டு காமிக்கிறதுக்கு, வேட்டியில் துணி போட்டு காமிக்கிறதுக்கு, ஒரு போஸ்டரில் இருக்கிறத பார்த்துட்டு வாயை பழந்து பார்த்துட்டு இப்படித்தானே நான் இருந்திருக்கேன் அப்படின்னு தோணும். ஆக அங்கேருந்து அது ஆரம்பித்தது. அதை நன்கு வளர்த்தவர் பெரும் இயக்குனர்கள். அதில் மிகப்பெரிய இயக்குனர், தமிழ் சினிமாவின் ஒரே பிளாட்ஃபார்ம், தமிழ் சினிமாங்கிறதுக்கு ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது, பாரதி ராஜா. அவர் தான் இயக்குனர் இமயம். அதற்கு முன்பும் நமக்கு சினிமாவை கற்றுக் கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். திரு ஏபி நாகராஜன் சார் அதில் முதன்மையானவர் எனக்கு. அப்புறம் பாரதி ராஜா சார், அப்புறம் எங்கள் இயக்குனர், உதவி இயக்குனராக சேர்த்து கொண்டு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் விக்ரமன் சார். இது எல்லாமே ஒரு மிக சிறந்த இயக்குனர். இந்திய சினிமாவின் வெகு அடையாளமாக தெரியக்கூடிய ஒரு இயக்குனர் இருக்கிறார், கே. விஸ்வநாத். எப்படி சார் இருந்தது இந்த முதல் முறையாக கதை சொன்ன அனுபவம் இருக்குல்ல, நீங்கள் போய் பார்த்து இந்த கதையை சொல்லியிருப்பீங்களோ, ஒரு ப்ரொடியூசர் கிட்ட அப்ரோச் பண்ணியிருப்பீங்க, அது எப்படி இருந்தது அந்த அனுபவம், இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? இன்றைக்கி எல்லாருமே அந்த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வீடியோவாக போடுறாங்க, கதை சொல்ல போகிறோம் இப்படி நடந்துச்சுன்னு ஒரே ஷார்ட் கிளிம்ஸாக போட்டுடுறாங்க. பட் அப்போ அதெல்லாம் கிடையாதுல்ல, அது மெமரிஸில் மட்டும்தானே இருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த அனுபவம்? எனக்கு அது ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, நிறைய கதைகளை நாங்கள் சொல்லி மிகப்பெரிய பெரிய வெற்றி படங்களில் சார் கதை சொல்கிறத நாங்கள் பக்கத்துலேருந்து பார்க்குறோம். அவர் எங்களுக்கு சொல்கிறது, நாங்கள் அவர் கதையவே திருப்பி அவருக்கு சொல்கிறது, இப்படி கதை சொல்லி பழக்கப்பட்டுட்டோம். ஒரு கோகுலம், நான் பேச நினைப்பதெல்லாம்,
பூவே உனக்காக, சூரிய வம்சம், முன்னெடுத்த எண்ணி கொடுத்த மெகா மெகா ஹிட்ஸுகளை ஒரு புள்ளியார் சொல்லிலிருந்து ஆரம்பித்து எப்படி கதை எழுதுறது சொல்கிறது எல்லாமே நாங்கள் படிச்சிருந்தோம். அதனால் எனக்கு அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாலாம் ஒன்றும் இல்லை. இப்போ தான் நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறேன். எப்போ தான் இது நடக்கும், இது நடக்கணுமே அப்படின்ட்டு ஒரு கதையை சொல்கிறதுக்காக முன்னையும் பின்னையுமா போயிட்டுருக்கிறேன். கதை கேட்குறவர் வந்து தடுமாறுறாரு. சார் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாது சார், நான் தான் உங்ககிட்ட முயற்சி பண்ணணும். என்ன சார் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணாதீங்க சார், ப்ளீஸ் சார், நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார், இப்படியெல்லாம் சொல்கிறாரு. ஆனாலும் இப்போ தான் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். அப்போ அப்படி இல்லை, இளம்கன்று நிறைய நல்லா கற்றுக்கொண்டு வந்த ஒரு நேரம்ங்கிறதுனால அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப சோசியலாக அழகாக சொல்லுவேன். என்ன சொல்ல போனால் அந்த கதை சொன்னதில் இருந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குது பாருங்கள், அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சௌத்ரி சாருக்கு கொஞ்சம் முன் வழுக்க தான், நல்ல வழுக்க இருக்கும். அப்போவே முன் வழுக்க தான். அவருக்கு கதை சொல்லும்போது அவர் வழுக்கையை பார்த்துட்டே சொல்லுவேன், அமெரிக்காவில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க, காதலில் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு தான் இந்த மாதிரி வழுக்க விழும்னு. உங்கள் வழுக்கையை பார்த்தா ஒரு 4-5 தோல்வி இருக்கும் போல இருக்கே அப்படின்னா, அந்த கேரக்டர் சிரிச்சுக்கிட்டு அப்படியே தலை கொஞ்சம் நீங்கள் வேற அப்படிம்பார். அங்கிள் இந்த கிரவுண்டில் விட்டால் சச்சின் டெண்டுல்கர் 100 கேரண்டி அப்படின்னு சொல்லுவார். இது அஜித் பேசுகிற டைலாக். இதை நான் சௌத்ரி சாரை பார்த்துட்டே சொல்லுவேன், அவரும் ரசிச்சுட்டே போவார். இப்படி தான். அதுதான் எனக்கு கதை சொன்னதில் இருந்த ஒரு என்ன தைரியம் இருந்தால் அவர் வழக்கையை பார்த்து அவர்கிட்டயே படம் கேட்கும் பொழுது ஒரு கதை சொல்லுவேன், நீ என்ன மாதிரியான ஆளுடா அப்படின்னு எனக்கே தோன்ற ஒரு விஷயம் அதுதான். நல்லா இருக்குது சார் கேட்கும்போது. பட் இன்றைக்கெலாம் ப்ரொடியூசரை பார்த்து பயப்படுறது, ஆக்ட்ரஸை பார்த்து பயப்படுறது, டேரக்டரை பார்த்து பயப்படுறதுன்னு இருக்கும்போது அந்த லைவ் த்ரூவாக ஒன்று நடக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு படம் இருக்குல்ல சார், அது என்ன தான் நம்ம பிளான் பண்ணி அந்த கெரியரை சூஸ் பண்ணி வந்தாலும், எல்லாம் சக்சீட் ஆகி வந்தாலும், அந்த படத்தை எடுத்து முடிக்கிற வரைக்கும் அந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அது நமக்கே தெரியாது. நம்ம ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம், பட் சக்சீட் ஆகிருக்கும். நம்ம பின்னாடி நினச்சி பார்த்தா இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம்ல, எனக்கு இவ்வளோலாம் வந்து அதை பிரேக் பண்ணிட்டு தானே நான் அந்த படத்தை எடுத்து முடித்தேன்னு ஒரு ஞாபகங்கள் வரும்ல. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது சார் ஃபஸ்ட்டு படம் பண்ணி முடிக்கும்? எந்த ஸ்ட்ரகிளும் இல்லை, அவ்வளவு ஜாலியாக, அவ்வளவு ஃப்ளோவாக, அவ்வளோ பிரமாதமாக அந்த படம் போச்சு. ஓகே. ஏன்னா எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால சினிமாவை எப்படி எடுக்கணும், என்ன எடுத்தால் என்ன வரும், இதெல்லாம் எனக்கு தலைகீழாக தெரியுங்கிறதுனால எந்த ஸ்ட்ரகிளும் இல்லை. இத்தனைக்கும் என்னுடைய கேமராமேன் நியூன்னா அவர் ஃபஸ்ட்டு படம் அவருக்கு, நான் நியூ தான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு படம் அவருக்கு. முதல் பாடலாசிரியர், நான் நிறைய பாடலாசிரியர்களை கொண்டுட்டு வந்துட்டே இருந்திருப்பேன் ஒவ்வொரு படத்துலையும் கொண்டு வரும்போது. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, படம் ரொம்ப நல்லா வந்தது. அருமையான எடிட்டர் எங்களுக்கு இருந்தார், வி ஜெய்சங்கர். பிரமாதமாக நம்ம எடுத்ததெல்லாம் அழகாக எடிட் பண்ணி நம்ம சொன்னபடி கேட்டபடி அதுக்கெல்லாம் கூட ஒரு அளவு இருக்குது, அதையெல்லாம் அவர் மிக அழகாக தெரிந்து வைத்திருக்கிற ஒருத்தர். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. படம் வந்து நாங்கள் முதல் நாள் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி மொத்த ஆஃபீஸும் பார்த்தாச்சு, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மொத்தமாக பார்த்தாச்சு. எப்பொழுதுமே பிறருடைய காதலும் பிறருடைய படைப்பும் நமக்கு ஒரு கொஞ்சம் கீழேயே தெரியும். நம்ம காதல் ஒரு கருவாச்சியை காதலிச்சா கூட அது ஒரு பெரிய கருவாச்சி காவியமாகவே தெரியும். இது வந்து ஜென்ரலி இருக்கிறது. படம் முதல் நாள் பார்த்துட்டாங்க, யாருக்கும் பிடிக்கலையா பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு சரியாக தெரில. நான் அந்த இடத்துலையே இல்லை, அடுத்த வேலைக்கு போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் சார் படம் பார்க்குறாரு. ஒரு 10 மணிக்கு தான் அவர் ஆஃபீஸ் வர்றார், 10 மணிக்கு தேட்டருக்கு வந்துட்டார் போல இருக்கு. நான் நெகட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, டெலிசினின்னு ஒன்று இருக்குது, அப்போல்லாம் எஃப்எம்எஸ்க்கு அனுப்புறதுக்கு அதை பண்ணணும். நெகட்டிவ்ங்கிறதுனால அதை நாம தான் போகணுன்ட்டு நான் போயிட்டேன். அது எனக்கு ஒரு 12:30 1 மணி வரைக்கும் ஓடிடுச்சு. இப்போ அவர் படம் பார்த்துட்ருக்காரு, சார் மட்டும் பார்த்து முடிச்சுட்டு அவர் ஆஃபீஸ் போயிட்டார். நான் இதெல்லாம் முடித்து நெகட்டிவ் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். உள்ளே போகும்பொழுது யாருடைய முகத்துலேயும் பெரிய சந்தோஷம் இல்லை. ஏன்னா சௌத்ரி சார் என்ன சொல்லியிருப்பாரோ அவர் முகம் எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்காங்க. ஒரு மாதிரி சரியில்லை படம்ங்கிற அளவில் தான் இருக்குது. ஆனால் எனக்கு அதை பற்றின கவலை எதுவும் இல்லை. நான் நேராக உள்ளே போயிட்டு வணக்கம் சார்னு அவர் பார்த்தாரு. நான் மட்டும்தான் இருந்தேன். பேப்பர் படிக்க ஆரம்பித்தார். அதில் ஒன்றும் அவர் சினிமா நியூஸ்களை பார்ப்பார், சினிமா படங்கள் என்ன ரிலீஸ் ஆயிருக்கு, படம் பற்றி போட்டிருக்காங்க அப்படி போட்டுகிட்டே இருந்தார். சரி, ஒரு 2 நிமிஷம் போனப்போ சார் படம் பார்த்துட்டிங்களா அப்படின்னா, பார்த்தியா ரெண்டு மறுபடியும் பண்ணிகிட்ருக்காரு, அப்படியே இருக்கார். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு சார் எப்படி இருந்தது அப்படின்னோடனே அந்த கடைசி பேப்பரை அப்படி போட்டுட்டு, நல்லா இருந்ததுயா, ஒரு முதல் படம் டைரக்ட் பண்ணுறவர் மாதிரியே இல்லையா, ஒரு 25 படம் டைரக்ஷன் பண்ண மாதிரி இருந்ததுயா. எனக்கு ஒரே அது பெரிய தேங்க்யூ சார், தேங்க்ஸ் சார் அப்படின்னு.
நான் நிறைய டைரக்டர்கள் நம்ம கம்பெனியில் இன்ட்ரோடக்ஷன் ஆகிருக்கிறாங்க உங்கள் குருநாதர்லேருந்து. ஆனால் உன்னை அறிமுகப்படுத்துறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு அப்படியே பார்த்தேன். புஸ்தகத்தில் என்ன எழுதி இருந்ததோ அது அப்படியே உன் படத்தில் இருக்குதுயா, நான் இதுக்கு முன்னாடி அப்படி பார்த்ததில்லை அப்படின்னாரு. அதாவது நீங்க கொடுத்தது ஆமாம், ஏன்னா அதில் ரீரெக்கார்டிங் வரைக்கும் எழுதியிருப்பேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு டிங் டடான்னு மியூசிக் வரும், அது எல்லாம் அப்படியே என்ன புஸ்தகத்தில் பார்த்தனோ அது அப்படியே படத்தில் இருந்தது உங்ககிட்ட தான் ஐயா, சூப்பராக இருக்குதுயா அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப அதுதான் அங்கே தான் வந்து படம் முதல் படம் ஸ்ட்ரக்கிளெல்லாம் எதுவும் கிடையாது. அங்கே தான் ஒரு டைரக்டருக்கான ஒரு அறிமுக டைரக்டருக்கான ஒரு மிகுந்த மகிழ்ச்சியான விஷயம் இருந்தது. ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இல்லை சார் முதல் எடுத்தோன்னே. அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், இப்போ 100 படங்கள் 99வது படம் போயிட்டு இருக்குது, அடுத்தது 100வது படம் நம்ம படம் தான் பண்றோம். சூப்பர், அதே அதே படத்தை பண்றோம். சூப்பர், கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. உங்களுடைய முதல் படத்துக்கு அடித்தளம் போட்டவர் இன்னைக்கு 100வது படம் அவரோடதுல நீங்க திரும்ப ஜாயின் ஆகுறீங்கன்றது பயங்கர ஹாப்பியான. விக்ரமன் சார் தான் பண்ணணும் நியாயமா. அவர் என்ன அதோடைய இது தெரில, நான் சொன்னேன் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாரு. ஓகே சார், கேட்கும் போது இதில் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. நீங்கள் வந்து கதை எழுதும் போதே இவர் தான் வந்து ஹீரோவாக இருக்கணும், இவங்க தான் ஹீரோயினாக இருக்கணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, இல்லை கதையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு இந்த கதைக்கு ஆப்டாக இருக்கிறவங்களை தேடினீங்களா அப்படின்றது ஒன்று இருக்குல்ல? இல்லை, கதை பண்ணும் பொழுது நம்ம ஒரு கதை பண்ணிடணும், பெரும்பாலும் ஒரு கதை பண்ணணும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஹீரோ இருப்பார், இருந்தால் தான் அது கொஞ்சம் மூவ் ஆகும், ஹீரோயின் இருக்கும். அப்போ தான் அதாவது உங்கள் மைண்டில் இருப்பாங்கல்ல, இருக்கணும், அப்போதான் மூவ் ஆகும். ஆனால் கதை பண்ணி முடித்த பிறகு யார் நடிக்கிறாங்கன்னு நீங்கள் டிசைட் பண்ண பிறகு அதற்கு தகுந்தபடி கதையை வந்து தன்னை வளைச்சிக்கும், உரையாடல்களை தன்னை உருவாக்கிக்கும், அதெல்லாமே இருக்கு. ஒரு யோகி பாபு பேச வேண்டிய டயலாக்கை கவுண்டமணி சார் பேச முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. விவேக் சார் பேச வேண்டிய டயலாக்கை வடிவேலு சார் பேச முடியாது. இப்படி ஒவ்வொருத்தருக்கு தகுந்த ஒரு இது வரும். அது மாதிரி அவங்களுக்கு தகுந்த சீக்வன்ஸ் கூட மாறும். ஆர்டிஸ்ட் யாருங்கிறத பொறுத்து அந்த சீக்வன்ஸ் எல்லாம் மாறும். பேசிக் கதை அப்படியே இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்பாட்டில் கூட அவர்களுடைய எக்ஸ்ட்ரா இப்போ தம்பிராமையா நடித்தாருன்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரும். நான் சமீபத்தில் கும்கி பார்த்துட்டு இருந்தேன். ஏன் இவ்வளோ லேட்டாக பார்க்குறீங்களா? முன்னாடியும் பார்த்தேன், இப்பவும் பார்த்தேன். சும்மா படம் ஃபுல்லாக அவர் பின்னி இருக்காரு. ஒரு சைலண்ட் டயலாக்ல நடிப்பு கம்மியாக நடிச்சுட்டு டயலாக்ல அங்கங்கே போட்டுட்டே போயிருக்காரு. அவரை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது இல்லை சார் அந்த படத்துல, நீங்க அவரை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. நம்மளோட பார்வை நினைப்பு எல்லாமே அவரை தேடி வச்சு செமையா பண்ணியிருந்தார், ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தார். நீங்க சொன்ன மாதிரி ஒரு கதை எழுதுறோம், எங்கேயோ ஒரு இடத்துல ஞாபகத்தில் வச்சுட்டே எழுதுறோம், பட் அதுக்குள்ள கேரக்டர்ஸ் இந்த ஆக்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த உரையாடல் மாறப்படுது. அதில் ஓகே, நீங்க அப்படி பண்ணதுல ஏதாவது ஒரு ஹீரோ இவங்களை வந்து நடிக்க வச்சுட்டோம், பட் ஆனால் அது எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? எல்லாமே ரெடி பண்ணி நீங்க பண்ணிட்டீங்க, பட் ஆனால் அது நான் நினைச்ச மாதிரி வரல அப்படின்னு ஏதாவது ஃபீல்? நிச்சயமா 2 படங்கள்ல எனக்கு அது இருந்தது. ஓகே, விண்ணுக்கும் மண்ணுக்கும்லேயே அது இருந்தது, ஓகே, காதலுடன்லேயே அது இருந்தது. ஆக டயலாக்ஸை பேசி அதை ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிறது ஒரு பெரிய டேலண்ட். அது சரத் சார்கிட்ட இருந்தது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் இன்டர்வெல்லாம் அட்டி பின்னுவாங்க கிளாப்ஸ் தேட்டர்ல. ரொம்ப பிடிக்கும் சார் அந்த படம். ஆமா, மியூசிக். அதே மாதிரி பார்த்திபன் சார் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தார். நீ வருவா எனக்கு அவருடைய டைலாக் டெலிவரின்னு ஒன்று இருக்குது. அது வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும்லே காதல்னு எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆச்சு. மற்ற ஹீரோக்கள் பண்ணும் பொழுது நான் எதிர்பார்த்த மாதிரி அது அந்த பவர் கொடுக்கல. அது அப்படி ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ ஃபைனலாக வந்து அவுட்புட்டில் அது உங்களுக்கு ஓகேவா இருந்ததா? இல்லை, நாங்கள் எடுத்தோம், அது டைலாக்ஸை நம்பிட்டு எடுத்துட்டோம். ஆனால் தேட்டரில் வரும்பொழுது தான் தெரியுது அது ப்ரெசன்டேஷன் வந்து அந்த டெலிவரியில் ஒன்று இருக்குது. அது அப்போ எனக்கு அது தெரியாத விஷயமா தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் எப்பவுமே பெரிய கிளாப்ஸுகளுடைய படங்களே பண்ணிட்டோம். கிளாப்ஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, 90% கிளாப்ஸ் இருக்கும் தியேட்டரில். நீ வருவாயின்னு கூட அப்படி தான் இருந்தது. ஆஃப்டர் தட் நான் அப்படி ஒரு படத்தில் பார்க்கும் பொழுது என்னவோ குறையுது, இந்த இடத்துல அடிச்சிருக்கணும் கிளாப்ஸ், ஏன் அடிக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒன்று. அது எந்த இடம் சார்? நிறைய விண்ணுக்கும் மண்ணுக்கும் கிளைமேக்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பர் டைலாக்ஸ் இருக்கும். ஆடியன்ஸ் ஒன்றும் பெருசாக அதை பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ணலை, இன்டர்கனெக்ட் ஆகலை அப்படின்ற. இல்லை, ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குது, அந்த டெலிவரி இருக்குது, அது பண்ணணும். இப்போ காதலுக்காக ஷாஜகான் கட்டின தாஜ்மஹால் இருக்குங்க, எந்த மும்தாஜாவது எந்த ஷாஜகானுக்காவது ஏதாவது கட்டியிருக்காங்களா சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து கேட்கும் பொழுது அது ஆண்களினுடைய ஒரு வைத்தெரிச்சலான ஒரு விஷயம். சும்மா அடி பின்னணும் இல்லையா? கண்டிப்பா. பார்வதிக்காக செத்து போன எத்தனையோ தேவதாசுகளை பார்த்துட்டு தாங்க இருக்கோம். தேவதாசுக்காக செத்து போன ஒரு பார்வதியை காட்டுங்க, சரிங்களா? இதெல்லாம் வந்து அடி நொறுக்க வேண்டிய ஒரு
நல்லா கேட்டாயா தலைவன் அப்படின்ட்டு. சரிங்களா? ஆனால் அது இத்தனைக்கும் விக்ரம் சார் வந்து மிகப்பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட. ப்ரெசன்டேஷனில் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கிறவர் பார்த்திபன் சாரும் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். சரத் சார் எதுவுமே இல்லாத ஒருத்தர், சினிமாவிலே இல்லாத ஒருத்தர். ஒரு மிடில் ஏஜில் சினிமாவுக்குள்ளே வந்து சும்மா நீங்கள் அவர் ஒரு வசனம் பேசினாருன்னா பொறி பறக்கும். அதை எப்படி பேசணும்னு அவருக்கு ரொம்ப அழகாக தெரியும். அந்த ஆடியன்ஸை புல் பண்ணுறதுக்கான இது வந்து டெலிவரி ப்ரெசன்டேஷன், எந்த இடத்துல நிறுத்தணும், இது பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ என்னோட அசிஸ்டண்ட் ஒருத்தன் இதே விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தோட அசிஸ்டண்ட் தான். சரத் சாருக்கிட்ட இப்போ ஏதோ ஒரு கரண்ட்டில் ஒரு படத்தில் போய் டைலாக் எழுதணும்னா ஆயிருக்கான். சரத் சார் தாங்கனால சார் அப்போ டைலாக் ரைட்டருக்கு அது ரைட்ஸ் இருக்குது. போய் சொல்லு சார், இந்த இடத்துல இப்படி பேசி இப்படி நிறுத்தி இந்த டைலாக் நீங்கள் டைலாக் சொல்லுங்கள், எங்கே நிறுத்தணும் எங்கே இழுக்கணுங்கிறத நான் முடிவு பண்ணுறேன். யார்கிட்டயா போய் சொல்லியிருக்கிறேன், நீ பார்க்கலையா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, விண்ணுக்கும் மண்ணுக்கும் பார்க்கலையா, சூரிய வம்சம் பார்க்கலையா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் போதும். இன்டர்வெல்ல அவர் பேசுகிற ஒவ்வொரு வசனமும் சும்மா தேட்டர் அதிரும். முதல்ல தேவயானி கேரக்டர் தான் பேசிகிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் அவர் பிரதர்கிட்ட தான் பேசுவார். இல்லைன்னா அது ஒரு சினிமா நடிகை, அதுக்கு நம்மளை பற்றி தெரியல, இருக்கட்டும் இங்கிலாந்துக்கே ராணியாக இருக்கட்டும், பொண்ணுங்கிற ஒரு வீட்டுக்கு விளக்கேற்ற போகிறவ தானே, ஏன் வீட்டுக்கு விளக்கேற்ற வரையான்னு கேட்டதால் என்ன தப்பு? ஷூட்டிங்க்கு போயிட்டு கொடுக்குற பலரசத்தை குடிக்கிற அந்த சினிமா நடிகைக்கு என்ன தெரியும்? அந்த பழத்தை விதை போட்டு உரம் போட்டு மரமாக்கி அதுலேருந்து பறிக்கிற ஒரு விவசாயி அவ்வளோ கேவலமாக போயிட்டானா, நாம சேத்துல கால் வச்சாதாண்டா ஊரில் இருக்கிற எவனும் சோத்துல கை வைக்க முடியும் அப்படின்னு சும்மா அட்டி பின்னுவாங்க டைலாக். எப்படி சார் இருந்துச்சு தியேட்டரில் அதுக்கெல்லாம் சவுண்ட் வரும்போது? நீங்கள் இப்போ ஒரு இடத்துல எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பழகி போன விஷயம். தொடர்ந்து அந்த மாதிரி அதிரடி கிளாப்ஸுகளோடவே படம் பார்த்து தான் ஒரு நான் பேச நினைப்பதெல்லாம் எல்லாம் ஆஃப்டர் இன்டர்வெல் மோகினி ஒரு பிளாஸ்பேக் சொல்லிட்டு பேசுகிற டைலாக்ஸ் இருக்குது பாருங்க, சும்மா தேட்டர் அதிரும். மோகினி பேசும்பொழுது அதிரும். நிறைய கிளாப்ஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரெவல்யூஷன் ஃபில்மாக இருக்கும் அந்த நான் பேச நினைப்பதெல்லாம். அதுக்கப்புறமும் பூவே உனக்காக, சூரியவம்சம், முன்னெடுத்து கொடுத்தேன், ரோஜா மேடம் பேசும்போதெல்லாம் நாங்கள்லாம் அங்கேயே டிசைட் பண்ணுவோம், ஸ்கிரிப்ட்லேயே டிசைட் ஆகிடும். இந்த இடத்துல கிளாப் சொல்லுவோம், இந்த இடத்துல விசில் பறக்கும், இங்கே சிரிப்பாங்க, இதெல்லாம் 100% அப்படியே இருக்கும், எதுவும் மாறாது. உங்களோட படங்களில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது பாட்டு எல்லாமே அப்படியே மெய்மருந்து கேட்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கும் அந்த பாட்டை கேட்டால் எங்களுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு லவ் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அது த்ரூ ட்ராவலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது சார் உங்களோட படங்கள்ல, நீங்க இயக்கிய படங்கள்ல? நீங்க சொன்னதுல விக்ரமன் சார் படங்கள்ல தான் அது இருக்கும். ஒரு பாட்டு வந்து அப்படியே நம்மளோட லைஃபோட ட்ராவல் பண்ணும். எல்லா பாடுமே இப்போ எங்கேயோ என்னோட கிராமத்தில் இருக்கிற ஒரு மனிதர் வச்சிருப்பார் ரிங்டோனில், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. அப்படி நம்ம படங்களில் அந்த கதைக்கான பாடல்கள் நம்ம இப்போ வச்சுருக்கோம். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு காரணம் இருக்குது. உனக்கென பிறந்தேனே காலங்களை தாண்டி அது ஒரு சின்ன லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, இந்த ஜெனரேஷன்லையும் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்னன்னா தேவயானி மேம் நிறைய படம் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு அந்த உனக்கென பிறந்தேன்னா அது வருது, அது இருக்கு. அது மாதிரி வாழ்க பல்லாண்டுன்னு ஒரு பாட்டு காதலுடன் படத்துல இருக்கு. கல்யாண வீடுகள்ல கண்டிப்பா போடக்கூடிய ஒரு பாடலா இருக்கும். ஆமா, கல்யாண வாழ்க்கை 100 ஆண்டுன்னு அது முடியும். அது மாதிரி இப்படி ஒவ்வொன்றும் தேவதை வந்து விட்டாலாகட்டும், அதிகாலையில் சேவலையில், அந்தந்த இடத்துக்கான அது பாடல்கள் தான். ஆனா காலம் கடந்து நிக்குதுன்னு வரும்பொழுது இந்த சப்ஜெக்டை எல்லாம் தாண்டி ஒரு ஆடியன்ஸ் அது ரீச் பண்ணணும், அப்படி ஒன்று இருக்குது. அதுல வந்து உனக்கென பிறந்தேனே உங்களுக்கு அதான் ஃபேவரட்டா? இல்ல, நான் அதை சொல்றேன். ஆமா, எனக்கு நான் அதை சொல்றேன். அது வந்து கொஞ்சம் காலம் தாண்டி நிற்கிது, அதில் இருக்குது, அந்த ஃபீல் இருக்குது. திருவிழா போல காதல் தான், அதில் நீயும் நானும் தொலைவோமா, தினசரி செய்தித்தாள்களில் நம்மை தேடும் செய்தி தருவோமா. பா விஜய் எழுதினார், ரொம்ப அற்புதமான கவிஞர். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன எழுதினாரோ அதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்துருச்சு. அது எழுதின பாட்டு தான். பாடலாசிரியர்கள் பத்தி சொல்லுங்க சார், எப்படி சூஸ் பண்ணுவீங்க? நீங்க சொல்றீங்களோ ஒரு ஆள் அறிமுகப்படுத்துறோன்றது இருக்குல்ல, சின்ன கவிஞர்கள் சின்ன எழுத்தாளர்கள் வரும் பொழுது நம்ம வந்து அதை உடனே பார்ப்போம். ஏன்னா விக்ரமன் சார்ட்டையும் அதை நான் பார்த்துருக்கிறேன். சின்ன வயதுலேருந்தே எனக்கும் அந்த படிப்பார்வம், அதை கவிதைகள் படிக்கிறது, அது எழுதுறது எனக்கு சின்ன வயதுலேருந்தே மூமேத்தா அவர்களுடைய கவிதைகள் இருந்து புது கவிதைகள், வைரமுத்து அவர்களுடைய கவிதைகள் நம்மளை வளர்த்து எடுத்துருக்குது. இது எல்லாமே வந்திருக்குது, எல்லாமே அப்படிதான் இருக்குது. அப்படி எழுதும் பொழுது நம்மளை மாதிரியே ஏதோ ஆர்வமாக வந்திருக்காங்களே, நான் என்னை அவர்களிடம் பார்த்து அவர்களை நான் எடுக்கிறேன், நிறைய ட்ரை பண்ணுறேன். சில பேர் அதை இது பண்ணுறாங்க. இப்போ நீ வருவாயினை பொறுத்த வரைக்கும்
பா விஜய் அதுக்கு முன்னால் நீங்கள் அவருடைய விக்கிபீடியாவில் போனால் கூட நீ வருவாயினா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும். நீ வருவாயின பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருக்கிறேன், அது பாட்டு அவருக்கு அது கிட்டத்தட்ட முதல் பாட்டு தான். ஆல்ரெடி 2-1 எழுதியிருப்பார் அவர். பட் நல்ல ரீச். அவர் என்ன பாட்டுன்னு யாருக்கும் தெரியாது. ஆமா. இது அவர் அடையாளம் அடித்த பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்க விவேகாவுக்கு அது ஃபர்ஸ்ட் பாட்டு. ஒரு சின்ன பையன் நோட்டு புத்தகம் எடுத்துட்டு வந்தாரு, நானும் சின்ன பையன் தான், இருந்தாலும் படிச்சு பார்த்தேன். ரொம்ப அழகா பிரமாதமா, அதாவது குறைவா சொல்லும்படியே இல்லாதபடி எழுதியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் அந்த பையனுடைய எழுத்துகள். ஆகாயம் பூக்கள் விற்க ஆரம்பிக்கும் நேரம், அங்கங்கே பேரம் பேசி நிற்குதம்மா மேகம் அப்படின்னு எழுதியிருந்தாரு. இது நம்ம அதில் யூஸ் பண்ண முடியாது, அந்த படத்துக்கு ஒன்றும் நமக்கு அந்த வேல்யூ இல்லை. ஆனால் அடுத்த படத்தில் யூஸ் பண்ணேன். ஒரு ஈவினிங்க இப்போ இது ஒரு பொன் மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள் வேறு உடை பூணுகிறாள், இது வைரமுத்து சார் எழுதுனது. இதே கவிஞன் எழுதுனா ஆகாயம் பூக்கள் விற்க ஆரம்பிக்கும் நேரம் அங்கங்கே பேரம் பேசி நிக்குதடி மேகம். அதை ஃபுல்லாகவே எழுதியிருப்பான். மொச்சை செடி முகிலின் முத்தத்தில் சுவாசிக்கும் கார்காலம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டைவாள் ஓனான் குதித்தோடும் சந்தோஷம்னு ஒரு இயற்கையை மேலே அப்படியே போயிருப்பார். நல்லா ஆக அந்த கவிஞனை எப்படியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு சௌத்ரி சாட்டையெல்லாம் சொல்லி மியூசிக் டைரக்டர் சொல்லி இது பண்ணோம். அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென சொல்லுகிறேன்னு ஒரு கவிஞர் இல்லை, ஒரு கட்டுரை ஆசிரியரா இல்லை ஒரு ஆஃபீஸ் ரமேஷ் வைத்தியா, அவர் என்ன மாதிரியான ஒரு எழுத்தாளர்னு எனக்கு தெரியாது. என்னோட ரூமில் ஒரு நாள் வந்திருந்தார். நைட்டில் என்னுடைய ரூமில் இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தார், அவரோட ஃப்ரெண்டாக தான் அவர் வந்தார். ஆனந்த உடனில் வேலை செய்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு 2 வரி சொன்னார். அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென சொல்லுகிறேன் அப்படின்னு. இது வந்து சுப்ரபாதத்துடைய ஒரு சின்ன வெர்ஷன் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ படம் எல்லாம் பண்ணலை, ஏதோ ஒரு நம்ம உன்னெடுத்து எனக்கு கொடுத்தேன் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அப்படி தான் இருக்கும். சூரியவம்சம் ஒர்க் பண்ணுறேன் அந்த மாதிரி டைமில் தான் அவர் வந்தார். அதன் பிறகு நீ வருவாயின பண்ணும்போது எனக்கு அந்த வரி மைண்டில் இருக்குது. அவரை கூப்பிடுங்க, அவரை பிடிச்சிட்டு வாங்கன்னு அவரை வச்சு எழுது. இப்படி பயங்கர அந்த பாட்டு பயங்கர ரீச் இல்லை சார். 90s கிட்ஸ் எல்லாம் சுத்திக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அந்த பாட்டோட. ஆமாம், அதில் வசனம் வேற வரும். எதுக்கு அதிகாலையில் சேவலை எழுப்புகிறேன், எதுக்கு சேவல் கூவுனா பொழுது விடியும், கோலம் போட வாச திரைக்க நீ வருவேன், அப்போ உன்னை பார்க்கலாமே. அதனால அப்படியே சிரிச்சுட்டு அந்த பொண்ணு போகிறது. கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். ஏன் அப்படின்னா 10 மணி ஆனால் நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வருவேன், தையல் கிளாஸுக்கு போவேன், அப்போ ஒன்றை பார்க்கலாமே. நிறைய ஸ்வீட் மெமரிஸ் இருக்குல்ல சார் திரும்ப ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது. நீங்கள் வந்து திரும்ப வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி முன்னாடி ஸ்டார்டிங் சொன்னீங்க. நடிக்கவும் போகிறீங்கன்னு நிறையா சொல்கிறீங்க. இதுக்கப்புறம் வந்தாலும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்கீங்க. என்ன மாதிரியான ஜானர் சூஸ் பண்ணணும்னு மைண்டில் இருக்குது சார்? இல்லை நீங்கள் இயக்க போகிற படத்துக்கு வந்து ஏதாவது நியூ ஜானர் மைண்டில் இருக்கா? இல்லை இந்த கேட்டகரி தொடரணும், இந்த ஜானர் தொடரணும் அப்படின்னு ஏதாவது மைண்டில் இருக்கா? இல்லை, நான் வந்து முதல்ல ஒரு கதை ரெடி பண்ணேன், நான் நடிக்கிறதுக்காக ரெடி பண்ணேன். ரெடி பண்ண பிறகு அந்த முயற்சியை கைவிட்டுட்டேன். ஏன்னா அந்த கதைக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ நடிக்க வேண்டிய அளவில் இருந்தது. நம்ம மாதிரி ஒரு சின்ன ஆள் நடித்து அந்த கதையை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு ரைட்டான பெரிய ஹீரோ வரும்பொழுது கிடைக்கும் பொழுது நம்ம அதை பண்ணுவோம். ஒரு பெரிய ப்ராஜெக்டாக வரக்கூடிய ஒரு படமாக இருந்தது, ஒரு 100 கோடியை தொடக்கூடிய படமாக இருந்தது. அதை போய் நம்ம சின்னதாக ஆசைக்காக நடிக்கிறதுக்காக பண்ண வேணாம், அதை அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருக்கேன். அநேகமாக நம்ம அதை பண்ணுவோம். ஒரு சரியான ஆர்டிஸ்ட் அதுக்குள்ளே உட்காரும் பொழுது பண்ணுவோம். தனுஷ் சார் உட்கார்ந்தாருன்னா பண்ணலாம். ஓகே ஓகே அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவா எடுத்துக்கிறோம். ராஜகுமாரன் சார் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் அப்படின்னு அப்படி வந்து அவர் சொல்லணும், நாம சொல்லக்கூடாது. நம்ம முடிவு பண்ணிடுவோம் சார், அது நடந்துரும். நீங்க தானே சொன்னீங்க எழுதும் போதே ஒரு மைண்ட்ல இருக்கும் அண்ட் அது அப்படியே கோஆர்டினேட் ஆயிடும்னு. ஆயிடும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா தனுஷ் சார் நடிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு அந்த கதையை. அதற்கப்புறம் தனுஷும் வேற எங்கேயும் நடிக்க முடியாது. அந்த அப்படி ஒரு கதாபாத்திரம் அது இன்னொருத்தருக்கு இன்னொரு முறை அது கிடைக்காது. ஓகே ஓகே யாராலையும் யோசிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. ஓகே ஓகே அதனால அது அப்படி இருக்கு. அப்புறம் நான் சும்மா இருந்தேன், நான் பாட்டுக்கு என்னோட வேலைகள் பார்த்துட்டு இருந்தேன். சௌத்ரி சாரை நடுவில் பார்க்கும் பொழுது அவருடைய அந்த 100வது படத்தினுடைய விஷயங்கள் தான் இதாக இருந்தது. சரி நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோன்ட்டு நான் பேசினேன். ஒரு பண்ணையா சின்ன படமாக இருந்தேன், அவர் பெரிய படம் எதிர்பார்த்தாரு. விஜய் சார் வச்சுட்டு பண்ணுற மாதிரி இருந்தாங்க, அது நியாயம்தான். அது ஏதோ இப்படி இந்த அரசியல் இதெல்லாம் போனதுனால அப்படியே என்ன பண்ணுறது அப்படிங்கிற
நம்ம படம் மாதிரின்னா நம்ம நீ வருவாயின்னு பண்ணுவோம் சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகே பண்ணுவோம் அப்படின்னாரு. அப்போ நான் அதை நோக்கி இது பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சார் ரீமேக் படம் ரொம்ப பிடிக்குமா அந்த மாதிரி ரீமேக் படம்? ரீமேக்னா மீன்ஸ் நம்ம படத்தையே நம்ம ரீமேக் பண்றோம்னா இல்ல வேற ஏதாவது படத்தை உங்களுக்கு ரீமேக் பண்ணக்கூடிய படங்கள் நிறைய இருக்குது, எண்ணற்ற படங்கள் இருக்குது. உங்களுக்கு இந்த படத்தை நான் ரீமேக் பண்ணணும்ன்றது நீங்க ரீமேக் படமா பாக்குறது எல்லாமே விஜய் ரீமேக் பண்றது, ஜெயம் ரவி ரீமேக் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பாக்குறீங்க. ஓகே ஓகே. ரீமேக் மீன்ஸ் பூவே பூச்சோட ஒரு ரீமேக் ஃபிலிம் தான், ஒரு மலையாள படம் தான் தமிழ்ல ரீமேக் செய்யப்பட்டது. அது மாதிரி எண்ணற்ற படங்கள் இருக்குது. நம்ம அதெல்லாம் பண்ணணும், சின்ன பட்ஜெட்ல அழகா பண்ணி நம்ம ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும். ஆடியன்ஸ் டைம் இல்லை அவங்களுக்கு. இப்போ சம்பாதிச்சா தானே சனிக்கிழமை வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை படம் பார்க்கலாங்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பட்ஜெட்டும் ஆகுது தியேட்டருக்கு போகிறது. முன்னையெல்லாம் எப்படி வேணாலும் பார்க்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா ஓடிடி கண்டென்ட், ஃபோன் கண்டென்ட்டில் பார்த்துடலாம். அது அதையெல்லாம் வியாபாரம் பண்ணி இந்த சின்ன படமாக இருந்தால் கூட போட்ட காசு வர்றது ப்ரொடியூசருக்கு கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ரீமேக் பண்ண நிறைய படங்கள் இருக்குது. நான் ரொம்ப காலமாக சங்கரா படத்தை ரீமேக் பண்ணோம்னு ரொம்ப யோசிச்சுட்டே பேசிகிட்டே இருப்பேன். சௌத்ரி சார்ட்டு கூட சொன்னேன், சங்கரா படத்தை பண்ணலாம் சார், யாரையா நடிப்பா அந்த ரோலில், நீங்கள் நடிங்க சார், நான் எடுக்கிறேன் சார் அவர் சொன்னார், ரொம்ப டெம்ப்டான விஷயம் நீ சொல்ற, சரியா வராது அப்படின்னு சொல்லு. ஓகே சார், கடைசி வாழ்த்தாவும் நான் சொல்லிடுறேன். நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுடைய அந்த 100வது படம் எடுக்க போறேன்னீங்கல்ல, அதுக்கு உங்களோட 100வது படம் இல்லை, அவரோட 100வது படம், அதுக்கு நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் அப்டேட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா. சார்ட்ட நான் போகணும், பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லல் இருக்குது, அந்த கதை சொல்லலை முடிச்சுட்டு தான் போகணும். அந்த ஆக்டிங்குள்ளே போகணுன்னு எப்போ சார் தோணுச்சு? எல்லோருமே நடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. சேரன் சார் ஆகட்டும், தங்கர் பச்சான் ஆகட்டும், களஞ்சியம் ஆகட்டும், கதைகள் சரியாக கேட்கறதில்ல, ரெஸ்பெக்ட் கொடுக்கறதில்ல, கதை சொல்லி சக்ஸஸ் பண்ண முடியல. சிறப்பாக இருந்தது நம்ம வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சந்தானத்தோட விஷயம். ராஜகுமாரனோட இமேஜுக்கு அது கொஞ்சம் அன்ஃபிட்டாக இருந்ததுனால எனக்கும் அது அகனாகும். மேம் பிடிக்கல அப்படின்றது, அந்த மாதிரி நீங்கள் உங்களை காமெடி ரோலாக பார்க்க முடியல அப்படின்னு ஒன்று எடுத்து ஒரு வருத்தம் இருந்திருக்கும்ல, உங்க கூட உட்காந்து பேசினாங்களா, நீங்கள் பேசுனீங்களா? அது இன்னும் பார்க்கல. ஒரு படம் எடுத்துருக்கிறோம்னா நாமளே எடுத்துட்டு நாமளே ஊரையெல்லாம் கூப்பிட்டு சொல்லி கொஞ்சம் பார்த்து தான் தொலைங்களேன்னு கெஞ்ச வேண்டி இருக்குது. அவ்வளோ